18ஆம் நூற்றாண்டின் போர்வாள் மாமன்னர் பூலித்தேவர் கிபி 1715ஆம் ஆண்டு ஆவணி திங்கள் 16ஆம் நாள் பிறந்த பூலித்தேவர் சிறு வயதிலேயே மிகுந்த திறமையும் வீரத்தையும் கொண்டிருந்ததால் 1726இல் நெல்கட்டான் செவலின் மன்னராக பட்டம் சூட்டப்பட்டார். தனது இளமை பருவத்தில் மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடம் மதுரையில் புலியை அடக்கி தன்னை மாபெரும் வீரனாக நிரூபித்ததால் காத்தப்ப பூலித்தேவன் பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். 18ஆம் நூற்றாண்டில் இந்திய நாட்டை அடிமைப்படுத்த தொடங்கிய ஆங்கிலேயர்களை முதலில் எதிர்த்து போரிட்டவர் திருநெல்வேலி சீமை நெல்கட்டான் சேவல் மாமன்னர் பூலித்தேவரே ஆவார். முதல் ஆங்கில தளபதியான அலெக்சாண்டர் ஹெரான் என்பவரை எதிர்த்து 1755இல் மாமன்னர் பூலித்தேவர் நடத்திய போரே இந்திய மண்ணில் ஓர் அந்நியனை எதிர்த்து முழக்கிய முதல் முழக்கமாகும். 1806 மற்றும் 1857ஆம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கலகத்திற்கும் முன்னரே இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் விடுதலைக்கு முதலில் விடுதலை வித்தை ஊன்றியவர் மாமன்னர் பூலித்தேவரே ஆவார். 1755இல் திருநெல்வேலி சீமையில் கப்பம் வசூல் செய்ய வந்த முதல் ஆங்கில தளபதி ஹெரான் பூலித்தேவரின் நெல்கட்டான் செவல் கோட்டையை முற்றுகையிட்டு பீரங்கி குண்டுகள் வீசப்பட்ட நிலையிலும் பூலித்தேவரின் வீரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஹெரான் தோல்வியடைந்து வெளியேறினார். இவ்வாறாக தொடர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து 1767 வரை 12 ஆண்டுகளுக்கு மேலாக போரிட்டவர் மாமன்னர் பூலித்தேவர். 1755இல் ஆங்கிலேயர்களுக்கு ஏற்பட்ட முதல் தோல்வியை மறைத்து 1757இல் நடைபெற்ற பிளாசி போரில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடினர். பல வீர மறவர்களின் இன்னுயிரையும் தன்னுயிரையும் கொடுத்து நடத்திய போர்கள் 1755இல் ஆற்காடு நவாப் மாபூஸ் கானுடன் களக்காடு போர், 1756 மார்ச்சில் திருநெல்வேலி மாபூஸ் கானுடன் போர், 1756 டிசம்பரில் மருதநாயகத்துடன் கங்கை கொண்டானில் போர், 1757இல் மருதநாயகம் என்கிற கான் சாகிப்புடன் ஆழ்வார்குறிச்சி போர், 1759 நவம்பரில் மருதநாயகத்துடன் தொடர்ந்து ஒரு மாதம் நெல்கட்டான் செவல் மற்றும் வாசுதேவநல்லூரில் போர், 1760 ஜனவரியில் மீண்டும் மருதநாயகத்துடன் வாசுதேவநல்லூரில் போர், 1761இல் மீண்டும் மருதநாயகத்துடன் நெல்கட்டான் செவலில் போர், 1766 அக்டோபரில் ஆங்கில தளபதி பவுட்சன் என்பவரோடு வாசுதேவநல்லூரில் போர், 1767 மே மாதம் ஆங்கில தளபதி டொனால்டு காம்பல் என்பவருடன் வாசுதேவநல்லூர் கோட்டையில் போர், 1767 மே மாதம் ஆங்கில தளபதி மேஜர் பிளிண்ட், கேப்டன் காப்பர், டொனால்டு ஆகியோருடன் சேத்தூர் மற்றும் வாசுதேவநல்லூரில் போர். 1767ஆம் ஆண்டு வரை 17 ஆண்டுகள் தொடர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்த மாமன்னர் பூலித்தேவர் அதே ஆண்டு வெள்ளையர்களால் கைது செய்யப்பட்டார். கைது செய்து திருநெல்வேலிக்கு கொண்டு செல்லும் வழியில் சங்கரன் கோவிலில் கோமதி அம்மனை தரிசிக்க உள்ளே சென்ற மாமன்னர் பூலித்தேவர் அம்மனை பற்றி ஒரு பதிகம் பாடிய பின்பு அவரின் கைவிலங்கு தெரிக்க கண்மறைக்கும் அளவில் ஏற்பட்ட பெரிய ஒளி வெளிச்சத்தில் இறைவனோடு ஐக்கியமானார் மாமன்னர் பூலித்தேவர் என்று அவருடைய வரலாறு முடிவடைகிறது. இன்றும் அவரின் நினைவாக சங்கரன் கோவிலில் பூலித்தேவர் அறை என்பது மக்களின் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தாய் திருநாட்டிற்காக தனது இன்னுயிரை தந்த வீரவேங்கை மாமன்னர் பூலித்தேவரின் புகழை அவரது 300வது பிறந்த நாள் விழா அன்று உலகறிய செய்யவும் அவருக்கு வீர மரியாதை செலுத்துவதற்காகவும் மாமன்னர் பூலித்தேவரின் நினைவு அறக்கட்டளை சார்பிலும் பூலித்தேவர் வாரிசுதாரர்களின் சார்பிலும் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.